சில நேரங்களில் இப்போ சமீபமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணி நாங்கள் ஊழியத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஊழியத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறோன்றவங்க நாங்கள் அது கேட்போம். அப்படியா, நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதை பற்றி சந்தோஷம், கர்த்தர் பேசினாரா அப்படின்னு கேட்டுருந்தேன். அவங்க இல்லையா, ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டே இருக்குது, வந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்பாங்க. ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டே இருக்குது வந்துடலாம் அப்படின்னா கர்த்தர் உங்களோட உறுதியாய் பேசினாரா? அப்படி பேசி இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் ஆடுகளை மேய்க்க மாட்டீர்கள். மோசே அதுக்கப்புறம் என்ன செய்யலை? ஆடுகளை மேய்க்கல. நம்ம பல நேரத்தில் என்ன செய்கிறோம்? ஆல்டர்னேட் வேலையாக ஊழியத்தை பார்க்கிறோம். ஆல்டர்னேட் வேலையாக நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த வேலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணிக்கிட்டே இருக்குது, நானும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், கொஞ்சம் பேர் சாட்சி சொல்லும் போது கேட்கும் போது அதை சொல்லவில்லை. ஆனால் உங்கள் வேலையிலே கர்த்தர் உங்களை ஏன் வைத்திருக்கிறார்? அந்த வேலையில் நீங்கள் ஊழியத்துக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் அங்கே இருக்கும்.